ரத்தன் டாடா போன பிறகு ஆமா அந்த கம்பெனி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டாடுறாங்க. ஆமா அதுல உட்காருங்க. மேன் பவர்லாம் ரெடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்க. ஐயோ ஆமா உங்க வரைக்கும் நியூஸ் வந்திருக்கா? அதெல்லாம் எப்போ போக வேண்டியது. பட் நீங்க சீனியர் தானே. யூர் குட் நோ. ஐம் ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி. எந்த காலேஜ் படிச்சீங்க? நான் எம்சிசி. நீங்க எந்த காலேஜ் படிச்சீங்க? நான் காலேஜே போல. நீங்க சேவ் பண்ணி வச்சீங்க. ஏன்னா ஐடி ஃபீல்டு வந்து அன்ஸ்டேபிள். ஏன்னா நாலேஜ் மட்டும் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. கால் பை மை ப்ரொஃபஷன். பட் நீங்க வந்து என்ன டச் பண்ணாதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். ஆனா நிறைய பேருக்கு என்ன மைண்ட் செட் செக்யூரிட்டிக்கு என்ன தெரியும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒரு புத்தகத்தின் அட்டையை பார்த்து புத்தகத்தை ஜட்ஜ் செய்யக்கூடாது, வாங்கவும் கூடாது. அதே போன்றுதான் ஒரு நபருடைய வயதை பார்த்து, அவருடைய ப்ரொஃபஷனை பார்த்து அவரை பற்றியும் எடை போடக்கூடாது. சற்றுமுன் பார்த்து இந்த சிறிய ப்ரோமோவை மிகவும் ஆழமாக நீங்க பார்க்க வேண்டும். ஒரு முழு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். சென்னையை சார்ந்த ஜெஸ்ஸி என்கிற இந்த பெண்மணி ஒரு 20-25 வயதில் இருப்பார். ஐடி ப்ரொஃபஷனல். அவருக்கும் அங்க இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கு நடுவே நடந்த ஒரு அழகான பேச்சுவார்த்தை, ஒரு பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷன். இன்னைக்கு கார்த்தால கபீர் என்கிற ஒரு எக்ஸ் பக்கம் இருக்கு. அந்த எக்ஸ் பக்கத்தில் இந்த வீடியோவை பகிர்ந்திருந்தார்கள். இட் ஆல் ஆஃப் அ சடன் கேம் இன்டு மை ஐஸ். அண்ட் இந்த வீடியோவை பார்க்கும்போது, அந்த 2 நபர்களுடைய அந்த கான்வர்சேஷனை பார்க்கும்போது வியப்பாகவும் இருந்தது. எந்த அளவில் ஒரு அவேர்ட் சிட்டிசன், ஒரு நாலேஜபிள் பர்சன், ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மிகவும் கவனமாக தெரிஞ்சு கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு நபர், அவர் கொடுக்கக்கூடிய அந்த பதிலை நீங்க கேட்க வேண்டும். ஏஐ பற்றி பேசுகிறார், ஐடி ப்ரொஃபஷனை பற்றி பேசுகிறார், ரத்தன் டாட்டாவை பற்றி பேசுகிறார். நீங்க எந்த கல்லூரியில படித்தீர்கள்னு கேட்கும் போது அந்த பெண்மணி கொடுத்த பதில் எம்சிசி. நீங்க நான் காலேஜ்க்கெல்லாம் போனதில்லம்மா, ஆனால் படிச்சிருக்கேன், பல புத்தகங்களை படிச்சிருக்கேன். and I'm aware citizen. இந்த வீடியோவை நீங்க பாருங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும் எவ்வளவு அழகான இந்த வீடியோ என்று. பாருங்கள். ரத்தன் டாடா போன பிறகு ஆமா அந்த கம்பெனி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டாடுறாங்க. ஆமா அதுல உட்காருங்க. மேன் பவர்லாம் ரெடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்க. ஐயோ ஆமா உங்க வரைக்கும் நியூஸ் வந்திருக்கா? அதெல்லாம் எப்போ போக வேண்டியது. பட் நீங்க சீனியர் தானே. யூர் குட் நோ. ஐம் ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி. நீங்க அங்க என்ன பண்ணுங்க? வாட் இஸ் யுவர் நேச்சர் ஆஃப் ஒர்க்? இந்த மை நேச்சர் ஆஃப் ஒர்க் யூ ஆர் பெர்மனன்ட் ஒர்க்கர் தானே. ஒய் ஆர் யூ ஹியர்? இப்போ என்ன சேலரி கிடைக்குது உங்களுக்கு? எனக்கு வந்து டீசென்டான சேலரி கிடைக்குது. 1 lakh earn பண்றீங்க? 1 lakhலாம் கிடையாது, கம்மி தான். உங்களுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கா? எப்போ இருக்கு. எப்போ தூக்கம்? எந்த காலேஜ் படிச்சீங்க? நான் எம்சிசி. நீங்க எந்த காலேஜ் படிச்சீங்க? நான் காலேஜே போல. ஆமா நீங்க சேவ் பண்ணி வச்சீங்க. ஏன்னா ஐடி ஃபீல்டு வந்து அன்ஸ்டேபிள். நீங்க வந்து அப்டேட் ஆகி டியூட்டினா கோர் இன்ஜினியர்ல வந்து யூஆர் ட்ரான் லிமிடெட் சேலரி. பட் ஐடில வந்து ஸ்கை இஸ் த லிமிட். யூ வாஸ் அப் டு டேட்டட். ஆமா ஸ்கை இஸ் த லிமிட். நீங்க பிக்ஸ் பண்ணலாம் சேலரி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஜெனரலா ஒரு கேள்வி ஞானம் தான். கேள்வி ஞானமா? ரத்தன் டாடா போன பிறகு கொஞ்சம் இம்பாக்ட். கரெக்ட். ஏன்னா அவரு கொஞ்சம் கைண்ட்னஸ் ரத்தன் டாட்டா. அதுக்கு முன்னாடி வர பின்னாடி வர தலைமுறை வந்து ஃபைனான்ஸ கம்பெனி பண்ணணும். ரெண்டாவது காம்படிஷன் நிறைய. நீங்க நல்லா கைண்ட்னஸா இருக்கிறீங்க. பரவாயில்ல. யூ ஆர் த photogenic and you are Mercian and also have a soft corner for me. When I came and asked in Hungary, you given me came as an angel with wings. ஐயோ பெரிய வாக்கல. இல்ல no somebody is a stone author, not given. You consider my age and the blessing is go on.
like your grandfather my age. You suddenly take my application and make okay. And put your green approval signal and give me whatever effort will be. You are bigger. So God will be return you so many things. Thank Because you. the elder blessing, then you will be go to the cockpit of your life in a higher position. But you want to prepare for in your profession. I need to prepare. Prepare. லைஃபுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ப்ரிப்பேர் லைஃப் இஸ் ஒரு ப்ரிப்பேர் தான். ஏன் கண்ணில் உங்களுக்கு தண்ணி வருது? ஒரு நீங்க நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஸ்கை இஸ் த லிமிட். ஃபிஷர்மேன் பாத்தீங்கன்னா யூ கேன் நோட்டீஸ் ஹார்டா தள்ளுவாங்க, பட் அந்த டைடு வந்து தூக்கிடும். ஆமா. அது மாதிரி உங்களுக்கு அந்த ஹேர்டல்ஸ் இட் இஸ் மெட்டாஃபர். தி ஹேர்டல் வந்து உங்களுக்கு இருக்கும்போது நீங்க வந்து யூ வில் பி மேக் ஃபயர். சரி விட்டுட்டு வாங்க. கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன். நான் எல்லா சப்ஜெக்டும் டச் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். பட் ஐ எம் நாட் எ ஜீனியஸ் ஆர் விசார்டு. நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் சைக்காலஜி அந்த ஏஜ் ஒர்க். ஏன்னா நாலேஜ் பார்த்துன்னு சொல்லுவாங்களா, கால் பை மை ப்ரொஃபஷன். பட் நீங்க வந்து என்ன டச் பண்ணாதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். ஆனா நிறைய பேருக்கு என்ன மைண்ட் செட் செக்யூரிட்டிக்கு என்ன தெரியும் ஜென்ரலா பீப்புள்ஸ் ஆட்டிடியூட். பெருசா படிச்சுன்னா அவருக்கு நிறைய தெரியும் நினைப்பாங்க. அவனா ஜீரோவா இருப்பான். இருக்கா இல்லையா? ஓகேவா? ரைட். ஓகேமா, எனக்கு டைம் ஆச்சு. யூ கம் இன் லீசர்லி, யூ கம் அண்ட் மீட் மீ ஹியர். சப்போஸ் ஐ நாட் அவைலபிள், I will be there because my study. Okay. Thank you. நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்து நீங்க மகிழ்ந்திருப்பீர்கள். நானும் இந்த வீடியோவை பார்த்து வியந்து போனேன் எந்த அளவுல இந்த கான்வர்சேஷன் இருந்தது என்று. ஜெஸ்ஸி என்கிற அந்த பெண்மணி, அவருக்கு ஒரு நன்றி. காரணம், அந்த கான்வர்சேஷனை அந்த பெண்மணி எடுத்து வைக்கும்போது, கேள்விகளை கேட்கும்போது, அவருடைய தாத்தா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கார்டு அவர் இந்த பெண்ணுடன் பேசும்போது ரெண்டு பேருமே ஒரு பியூட்டிஃபுல்லான நெரேஷன் எடுத்து வைத்தார்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவை அவர் எடுத்திருக்கிறார். அதற்கான பாராட்டுக்கள். இந்த பெண்ணை பற்றியோ அல்ல அந்த செக்யூரிட்டி கார்டை பற்றியோ பெரிதாக எனக்கு தெரியவில்லை. நானும் ஒரு சில இடங்களில் சர்ச் செய்தெல்லாம் பார்த்தேன், எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை. பெயர் ஜெஸ்ஸி, எம்சிசியில் படித்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பெண்மணி. ஐ திங்க் ஷீ ஒர்க்ஸ் வித் டிசிஎஸ். ஏன்னா ரத்தன் டாட்டாவுடைய பேரும் இங்கே வந்தது. டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய பெண்மணி. இவர் செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறார். பட் ஹீஸ் அன் அவேர் சிட்டிசன். ஹீஸ் அ நாலேஜபிள் அவேர்ட் சிட்டிசன். அதற்காக அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பற்றி, முக்கியமாக ஒரு இளைஞருக்கு என்ன தேவை, எந்த விதமான வேலை வாய்ப்பு, எந்த விதமான பிரச்சனைகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரப்போகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த வீடியோவில் ரொம்பவே அழகான ஒரு விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். சேமித்து வையுங்கள். ஐடி ப்ரொஃபஷனல் நிரந்தரம் கிடையாது. ஐடியை விடங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு இளைஞருக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அழகான வார்த்தை, ப்ளீஸ் சேவ், ப்ளீஸ் ட்ரை டு சேவ், ப்ளீஸ் லேர்ன் டு சேவ். உங்களை எதிர்காலத்துக்கு உதவும் என்று. இந்த வீடியோவை நிச்சயமாக நீங்க என்ஜாய் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவை பகிருங்கள். லெட் த ஜெஸ்ஸி அண்ட் செக்யூரிட்டி கார்ட் ஸ்டோரி ரீச் டு மாஸ். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.